100 பயங்கரவாதிகள கொன்னுட்டோம்ங்கிறீங்க. அவங்களுடைய கட்டமைப்புகள பூரா ஒழிச்சு கட்டியாச்சுங்கிறீங்க. நல்லது. ஆனா இந்த மோதல் நின்ன பிறகு சகோதரி, காஷ்மீர்ல பல இடங்கள்ல ஒரு சுவரொட்டிய ஒட்டியிருக்காங்க. அரசு ஒட்டியிருக்கு. என்னன்னா 3 பேர் படத்த போட்டு, இந்த பயங்கரவாதிகள் தான் அந்த பகல்காம்ல அந்த 26 பேர கொன்னவங்க. இவங்கள பற்றிய தகவல் சொன்னால் 20,00,000 25,00,000 ரூபாயோ பரிசு தொகை தரப்படும். தகவல் தருகிறவர்களை பற்றிய விவரங்கள் படு ரகசியமாக வைக்கப்படும். இப்படி ஒரு போஸ்ட். ஏடா இவ்வளவு பெரிய மோதல நடத்திப்புட்டு கடைசியில அந்த பகல்காம் பயங்கரவாதிகள் சாகல போட்டு இனிமேட்டா பிடிக்க போறாங்களாம். அதுக்கு போஸ்டர் ஒட்டியிருக்க. இது என்ன அர்த்தம்? இத பத்தியெல்லாம் விவாதம் பண்ணணும்ல நாடாளுமன்றத்துல. நம்முடைய நோக்கம் என்னங்க? பகல்காம் குற்றவாளிகள், அந்த பயங்கரவாதிகள அவங்கள கண்டுபிடிச்சு, கண்டிப்பாக அவங்களுக்கு உரிய தண்டனைய குடுக்கணும். ஆனா அது நடந்த மாதிரி தெரியல இவ்வளவு விவகாரத்துல.